கர்த்தருக்கு சோஸ்திரம். நானும் என் வீட்டார் அனைவரும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். எங்களுடைய சாட்சி, நாங்கள் 3 பேருமே இந்த சபையில் வந்து இருக்கிறதே பெரிய சாட்சி. என் கணவர் எல்லாருக்கும் முன்னால் இங்கே இருக்கிறதே பெரிய சாட்சி. அவர் எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற சாட்சி, இந்த 2024 கர்த்தர் என் கூடவே இருந்து எங்களை எப்படி வழி நடத்தினாருன்னு சொல்கிறேன். ஜனவரி மாதம் அவருக்கு ப்ரமோஷன் போட்டாங்க சூப்பரண்டாக. நாங்கள் எதிர்பார்த்தது திண்டுக்கல். அவர் உடல்நிலை சரியில்லை தெரிஞ்சும் திண்டுக்கல் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தது எங்கன்னா ராணிப்பேட்டை, ஆந்திரா பார்டர் கிட்டத்தட்ட சென்னை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை தனி மாவட்டம் பிரித்ததுனால அங்கே போட்டாங்க. அங்கே எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்க ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபுங்கள் எல்லார்ட்டையும் கேட்டால் கூகுளில் போட்டு பார்க்குறோம், அந்த எங்கே இருக்குன்னு அவங்களுக்குமே தெரியல. ராணிப்பேட்டில் போய் பாருங்கள், அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. கூகுளில் போட்டு மேப் போட்டு பார்க்குறோம், காமிக்கவே இல்லை. நீங்கள் சொன்ன லிபியா சிஸ்டர்கிட்ட ஃபாஸ்டர்லாம் சொன்னீங்க, ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தாவே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் போகிறோம், எல்லாமே உங்களோட சித்தந்தாப்பான்ட்டு போனோம். அங்கே ஆனால் ஒரு ரிலேட்டிவ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஆமாங்க சித்தி, இங்கே ராணிப்பேட்டை கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம வீட்டுக்கு பக்கம்தான் இருக்குது, நீங்கள் வாங்கன்னாங்க. அப்புறம் அங்கே போனால் சூப்ரண்டுங்கிறது அவருக்கு வந்த போஸ்ட் எப்படின்னா, அந்த குடவுனுக்கெல்லாம் போய் பார்க்கணும், அவர் தான் போய் எல்லாம் பார்க்கணும். ஆனால் அவரால் முடியாது, கூடவே நான் தான் எல்லாத்துக்கும் போகிறேன். இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு போயிட்டோம், ஒரு பேக்கோடு தான் போயிட்டோம். போய் அங்கே இருந்துட்டு திரும்ப அந்த ஆஃபீஸ் போனால் அங்கே பாருங்கள், அவங்க முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆஃபீஸ்லேயே எங்களுக்கு ஒர்க்கு வேணும் அப்படின்னு யூனியனை வச்சு அவங்க கேட்டாங்க. அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறாரு, இவருக்கு போட்டால் வெளியில் தான் போடுவாங்கன்னு. ஆனால் ஏசப்பாட்ட வேண்டிகிட்டே இருந்தப்பா, எங்களால் அலைய முடியாது, இந்த ஊரே தெரியாது, நீங்கள் தான் கிருபை எங்களோட கூட இருக்கணுன்ட்டு நாள் போயிட்டு வந்துட்டோம். மறுநாள் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டு அங்கே சுற்றிலும் உள்ள அத்தனை குடவுன்லேருந்து சீட்டுக்கு வரணும், அப்படி கொடுத்தார் கர்த்தர். அவர் சீட்லேயே உட்காந்துருக்காரு, இவர் போக வேண்டியதில்லை, எல்லாரோடைய அந்த ஃபைலெல்லாம் இங்கே வரணும் அவருக்கு. அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்சியை ஆண்டவர் கொடுத்தாரு. தனி சீட்டை கொடுத்தாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா பழகிற மாதிரி ஒரு இது. அதை விட சென்னைனாலே நம்ம போய் இருந்தோம்னா, சூப்பரண்டுன்னா அவருடைய சம்பளம் அப்படி கிடையாது, எங்களுடைய இது பட்ஜெட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு சூழலில் வீடு வாடகை வீடு எடுத்தோம்னா, அப்போயும் அங்கே பக்கத்தில் ஒரு ஏஜி சர்ச் இருந்துச்சு, அங்கே போயிட்டு அழுகிறேன். நான் நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு, ஆண்டவர் சண்டே காலையிலே போய் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்குள்ளே எனக்கு வீடு கிடச்சிடணும் ஏசப்பா, உங்கள் மேலே நான் ரொம்ப விசுவாசம், சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. நான் எங்கள் தாயின் கருவில் இருக்கும்போது உங்கள் பேரை மட்டும்தான் நான் கேட்டு வந்ததுலேருந்து இருக்கேன். ஆர்சியில் இருந்தாலும் நான் உன்னுடைய நாமத்தை தான்ப்பா நாங்கள் துதிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அழுதோம், ரொம்ப அழுதுட்டு வந்தோம். ஈவினிங்லேயே பாருங்கள் வீடு கிடச்சிச்சு, 3000 வீடு வாடகை. அந்த வீடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் செம சூப்பராக எல்லாமே இருந்துச்சு. போலீஸ்கார் கீழே இருந்தார், அந்த மாதிரி ஒரு வாடகை கொடுத்து எங்களுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ளே தகுந்த மாதிரி வீட்டை கொடுத்தாரு. அது பெரிய சாட்சியாக கிடச்சிச்சு. பக்கத்தில் அதை விட நம்மளுடைய பக்கத்தில் கிடச்ச எல்லா சகோதரிகளும் பார்த்தா எல்லாருமே கிறிஸ்தவ தான். ஆர்சி இல்லை சிஎஸ்ஐ ஏஜி சர்ச்சுக்கு போகிறவங்க, நம்ம பெண்டிகாஸ்டில் உள்ளவங்க, அப்படி ஒன்று கிடச்சிச்சு. எல்லா மக்களும் நல்லா பழகுனாங்க. இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு மாற்றமும் தெரியல, எங்கள் தனியாக போய் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் வந்துட்டு பாப்பா அழைச்சிட்டு போனாங்களா லீவில், அங்கே போனோன்னா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணால் எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், இப்படி தனியாக அப்படி இருந்துட்டாங்களேன்னு எங்கள் சகோதரி எல்லா சிஸ்டர்ட்டையும் சொல்லி அழுது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை. அப்புறம் அவங்க, நீ யாரும் நிற்கணும்னு நினைக்காத, உன்னோட ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஜெபம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே, நான் மட்டுமே பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி முடித்தேன்னா, நான் மட்டும்தான் நின்று தண்ணி ஊற்றினேன் ஃபஸ்ட்டு தண்ணி. மறுநாள் இதை சொல்கிறேன், அவங்க உள்ளவங்களாம் திட்டுறாங்க, ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு. அப்புறம் எல்லா சகோதரிகளும் சேர்ந்து எல்லோரும் பெரிய ஜெபம் பண்ணி பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் 2வது தண்ணியெல்லாம் விட்டு ஜெபம் வச்சு நல்ல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்தோம். நாங்கள் இங்கே வந்து தான் அடுத்த 3வது எல்லோரும் விசேஷம் பண்ணி வச்சோங்களா. எனக்கு பெரிய அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போது அது மட்டும் இல்லை, பெரிய சாட்சி, நேற்று ஞாயிற்று நாங்கள் போன ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு திரும்ப இவருக்கு மறுபடியும் எங்காவது ராணிப்பேட்டை மாதிரி கிருஷ்ணகிரி எங்காவது போட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவரை அழைச்சிக்கிட்டு போனோம் எம்டியை பார்க்க. அவர் எம்டியை பார்க்கவே முடியாது, அது கலெக்டரை விட இன்னும் கொஞ்சம் போஸ்ட் அதிகம்தான். அவர் ஸ்டேட் லெவலில் உள்ளவரை பார்க்க முடியாது. போன வாட்டி ட்ரெயினுக்கெல்லாம் பணம்லாம் கட்டி அது இதாகிடுச்சு.
கேன்சல் ஆகிட்டு, அவரை பார்க்க முடியாதுமா, அவர் கோர்ட் சம்மந்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, போனால் பார்க்க முடியாது, நாங்களே பார்த்துக்குறோன்னு. ஆனால் இவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் ட்ரெயினுக்கு இப்போ புக் பண்ண வேண்டாம், சும்மாவே வாங்க அன்ரிசோர்ட்டில் போயிடலான்ட்டு போனோம். போயிட்டா கூட்டத்தை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போனோம். இந்த இன்னொரு ஹேண்டிகேப்ட் இது இருக்குங்களா, சரி அதில் ஏறுவோன்னு பார்த்தா 2 சீட்டுமே எங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு பாருங்க. தூங்கிக்கிட்டு போகிற மாதிரி, ரிசர்வேஷன் பண்ணால் கூட கிடைக்காது, அப்படி ஒரு இதை கொடுத்தாரு. அதே மாதிரி போயிட்டா எக்மோர், சரி சென்னை எப்படி நான் அவ்வளோதான் போனதில்லை, ஒரு டைம் போனேன். இது சும்மா திண்டுக்கல் மாதிரி தான், எனக்கு ஒன்றுமே தெரியல. அழகாக போயிட்டு அவங்க வெயிட் பண்ணி அவங்க எம்டியை பார்த்து நேராக டேரெக்டாக அவர்கிட்ட கொடுத்து நாங்கள் செஞ்சு தரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக அவரை பார்க்க முடியாதவரை பார்த்து, அவரை பார்க்க போகும்போது கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வெளில நிற்கிற மாதிரி எங்கள் பேகு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு இதை போய் ஆசீர்வாதத்தோடு அவரை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏசப்பா திண்டுக்கல் தான் போடுவார், அந்த நம்பிக்கையோடு திரும்ப வந்துட்டோம். இந்த 24 வருஷத்தில் 2024 ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் செஞ்சார். அதை விட நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காருன்னு தான் பேர். ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்தோம். கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நான் யார்ட்டாவது லாஸ்ட்டில் கடன் வாங்குவேன். ஆனால் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 வருஷம் நான் இங்கே வந்ததுலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சபைக்கு வந்ததுலேருந்து அதே தான் கேட்டுகிட்டு இருந்தேன், கடன் வாங்காமல் என்னை விடுங்க ஏசப்பா, இப்படி ஒரு போஸ்ட்டில் இருக்கிறோன்ட்டு. அப்போ கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் போங்க வேலைக்கு அப்படின்னு. ஆனால் அவங்கள விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் தானே. அவங்க கடன் வாங்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுவே எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏசப்பாட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். இந்த 2024 நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. நாங்கள் லோன் கட்டினாலும் அதை விட இன்னொரு லோன் 1.5 லட்சத்துக்கு எடுத்தேன். அந்த லோன் கட்டுறோம், ஆனாலும் எங்களுக்கு வறுமை தெரியல. நான் முழுகின நகையெல்லாம் மீட்டெடுக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என் கரங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. திரும்பவும் சொல்கிறேன், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு